ஸ்ரீ குருபியோ நமஹ. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய மகான்களை பற்றி தெரிஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம். இந்த எபிசோடில் இந்த பாரத தேசத்தில் எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. கொஞ்சம் பேர் நம்ம கண்ணில் கூட படமாட்டாங்க. அவ்வளோ கிரேட் சயின்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்னும் கண்டிப்பாக வந்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு அனுபவம் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது ஒரு உண்மை சம்பவம். நாங்கள் ஆந்திராவில் தான் இருந்தோம். ஃபாதர் ரயில்வேயில் டிரைவராக இருந்தார். அப்ரண்டிஸ் ஃபயர்மேனாக ஆரம்பித்து ஸ்டீம் லோக்கோமோட்டிவில் இருந்தார். டீசலில் ஒர்க் பண்ணியிருந்தார். லேட் 60s நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் குத்தின்னு ஒரு ஊரில் தான் இருந்தோம் நாங்கள். அவர் குத்திலேருந்து அரக்கோணம் வரைக்கும் குட்ஸ் ட்ரெயின் ஒர்க் பண்ணுவார். அவர் ஒரு 38 வருஷம் ரயில்வேஸில் டிரைவராக இருந்து 1992 ரிட்டையர் ஆனார். இன்றைக்கி அவருக்கு 91 வயசு. இந்த பிரமிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு நாள் ஃபாதர் அரக்கோணத்துலேருந்து குத்திக்கு ஒரு குட்ஸ் ட்ரெயின் ஒர்க் பண்ணின்னு வந்துட்டுருக்காரு. அரக்கோணத்தில் லேட் நைட் கிளம்பி ரேணிகுண்டா, நந்துலூர், கடப்பா வழியாக குத்திக்கு வரணும். அங்கே கடப்பான்னு ஒரு ஊர், அதான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். கடப்பா அப்படிங்கிற ஊருக்கு என்ன ஒரு விசேஷம்னா, இந்த சேஷாச்சலம் ஹில்ஸ், இப்போது திருப்பதி இருக்குது இல்லைங்களா, இங்கேருந்து போகும்போது கடப்பா அப்படிங்கிறது கடப்பான்னு ஆந்திராவில் சொல்லுவார். இந்த நிலப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அதுக்கு பேர் தான் கடப்பா அப்படிம்பாங்க. அது காலப்போக்கில் கடப்பாவாகிடுது. ஸோ அங்கேருந்து தான் சேஷாச்சலம் ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகிறதுனால டுவர்ட்ஸ் வெங்கடாஜலபதி பார்க்க போகிறதுக்கு அதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அங்கே வெடிகாத்தால் ஒரு 6 மணிக்கு கடப்பாக்கு வந்திருக்கு ட்ரெயின். 6 மணி 6:30 மணிக்கு மேலே கிளம்பியிருக்காரு டுவர்ட்ஸ் குத்தி. அப்படி வரப்போ எல்லாரும் வேலைக்கு போயின்னு இருக்காங்க. அதில் ஒரு ஒரு செயின்ட்ஸ் எல்லாம் சில பேர் இந்த ட்ராக் பக்கத்தில் நடந்து போயின்னு இருக்காங்க. பின்னாடி வண்டி வர்றது தெரியல. அவளும் டுவர்ட்ஸ் இந்த குத்தி பக்கம் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. சடனாக என்ன ஆச்சுன்னா, ஒரு சன்னியாசி சடனாக ட்ராக் மேலே ஏறி வந்துட்டார். ஃபாதரால் பிரேக்கு எல்லாம் அவ்வளோ குயிக்காக போடவும் முடியாது. ஸோ ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது அவரை மோதிட்டு வண்டி. அவர் பறந்து போய் ஒரு புஷ்ஷில் விழுந்தாராம். அவ்வளோ பெரிய குட்ஸ் ட்ரெயின் மோதினா கம்ப்ளீட் எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்கும். சரி, ஃபாதர் கொஞ்சம் டென்ஸ் ஆகி நிற்க வச்சு, ஏன்னா அந்த காலத்தில் ரயில்வே டிரைவர்ஸ்க்கெல்லாம் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சுனாக்கா எந்த இடத்துல ஆச்சுங்கிறது ரிப்போர்ட் பண்ணணும். பாடி ஏதாவது ஆயிடுச்சுனாக்க அதுவும் ரிப்போர்ட் பண்ணணும். அதனால் ஃபாதர் கொஞ்சம் இறங்கி ரிவர்ஸ் வந்திருக்கார். வந்தப்போ அந்த புஷ்லேருந்து அவர் சும்மா உதறிட்டு ஏந்து வந்தார். எங்கள் ஃபாதர் கிட்ட போய் இவர் ஏதோ அவரை கன்சோல் பண்ணுற மாதிரி, ஒன்றால் அவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் சிரிச்சுட்டே, நீ போ தம்பி, ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயமா இருந்ததுன்னு ஃபாதர் சொல்லுவார். ஏன்னா ஒரு ட்ரெயின்
மோதி ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் மோதி சர்வைவ் வராங்க அப்படின்னாக்க இது வந்து ஒரு பெரிய சக்தி தான். சயின்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. இந்த விஷயத்தை வந்து சப்சிக்வெண்ட்டாக குத்தி கொண்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கொலீக் இருக்கார். அவர் பேர் பிவிஎஸ் ராவ்னு பேர். எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அந்த அங்கிளை. அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. முதல் வாட்டி அவர் தான் வந்து பரமஹம்ச யோகானந்தா ஆட்டோபயோகிராஃபி படிக்க சொன்னவர். பூண்டி மகான் பற்றி சொல்லியிருக்காருன்னு. நிறைய மகான்களோட ஒரு அசோசியேஷன் உள்ளவர். அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பாவோட சீனியர். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பெரிய மகான் தான் இருக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு. இந்த விஷயத்தை வந்து இப்போ எங்கள் ஃபாதர் என்னோட தான் இருக்கார். சரி, அவர் வாயாலேயே சொல்ல வைக்கலாங்கிற ஒரு சின்ன ஆசை தான். இப்போது அவரே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நரேட் பண்ணுவார், நம்ம கேட்கலாம். என் பேர் மகாலிங்கம். நான் குத்தி யூனிவர்சிட்டியில் இப்போ டீசல் டிரைவராக 1963 78 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எனக்கு. அப்போ நான் வந்து அப்போ இந்தியாவில் ரொம்ப பஞ்சம், ஃபுட் ட்ரெயின்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜ் இருந்தது. அப்போ நம்ம கவர்மெண்ட் அமெரிக்காவோட PL-480 மார்ஷல் பிளான்னு வீட்டெல்லாம் எய்டாக கொடுத்தாங்கவா. அந்த வீட்டை மெட்ராஸ் ஹார்பருக்கு வந்து அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா இடத்துக்கும். அது மாதிரி நாங்கள் ஹார்பர்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் ஒர்க் பண்ணி வந்துருந்தேன். அந்த நைட்டு 10-11 மணிக்கு அரக்கோணத்தை விட்டு கிளம்பினேன். கலப்பாக வரிசை கலத்தால் 6 மணி ஆனது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் பொழுது படித்து இதுவாக இருக்குது. நாங்கள் போயிட்டு லேபர்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஃபீல்டு ஒர்க்கர்கள். அதில் ஒரு சன்னியாசி கும்பலில் போயிட்டு இருந்தது ட்ராக் பக்கத்துலேயே. திடீர்னு போயிட்டு இருக்கிறது அந்த அதுலேருந்து ஒரு சன்னியாசி திடீர்னு வந்து ட்ராக்கில் வந்து நின்றாருனால என் வண்டி அப்போ 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். அது என்னோடய வண்டி அடிச்சத்தில் அவர் ஆக்கி பறந்து போய் ஒரு 100 மீட்டர் அங்கே போய் விழுந்தார். அந்த இது அந்த அடிக்கு எலும்பெல்லாம் துண்டாக போயிருக்கலாம். பட் அவர் மனுஷன் பறந்தது அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அப்படியே ஃப்ளைங் அப்போ போய் டக்குன்னு ஒரு புஷ்ஷில் விழுந்தார். நான் வண்டியை இருக்க வச்சு பேக் பண்ணிட்டு வந்து அவர் என்ன ஆனாலும் போய் பிராணம் இருக்கா. ஏன்னா எங்கள் ரயில்வே ரூல் என்னன்னாக்கா பிராணம் இருந்தால் கொண்டு போய் பக்கத்து ஸ்டேஷனில் அட்லோட் பண்ணிட்டு போகணும். பாடி ஒரு இது ஆகிட்டுனாக்கா அதை பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பக்கத்து ஸ்டேஷனில் போய் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கோசரம் நாங்கள் இறங்கி வந்து பார்த்தாக்க அந்த ஆள் புஷ்ஷில் இருந்து எழுந்து அப்பா என்ன மாதிரி தள்ளிச்சுன்னு எழுந்து நடந்து வந்துருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம அடித்தா 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அவர் தொண்டாக இருக்கணும், இவர் தான் எழுந்து வராதுன்னு அவருக்கு நான் தைரி சொல்கிற மாதிரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, புஷ் பண்ணிட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு நீ போப்பா தம்பி அப்படின்றாரு. சரி, நான் கிளம்பி வந்துட்டேன். வந்து குண்டக்கல் குதிச்சிக்கு வந்த அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பிவிஎஸ் ராவன் இருந்தார். அவர்கிட்ட போய் சார் இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு. ஆனால் போயா நீ அதனால மனுஷன் இல்லையா, சித்தன் அதனால நீ அநியாயமாக விட்டுட்டு அதனால அந்த ஒரு நீ அடிக்க அதனால எவ்வளோ தொண்டா போயிருக்கலாம். பறந்து போய் புஷ்ஷில் வந்து புஷ்ஷிலேருந்து எழுந்து வந்து உன்னோட பேசிட்டு நடந்து போகிறாருன்னு சொல்கிறிய. அவரோட சித்தையா அவருக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னேன். அது அன்றைக்கெல்லாம் நான் சித்தாருன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சித்தர் எவ்வளோ பவர் இருக்குது, என்னென்ன செய்யலான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னோடய சர்வீஸில் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இருந்தார். கிட்டத்தட்ட அது வந்து 2-3 இது டிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. அதை இல்லை அவங்களுக்கு எங்கள் ஃபாதரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பேங்கன்னு நினைக்கிறேன்.
எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் இருக்கிற லேண்டு இந்த பாரத தேசம். இன்னும் மகான்கள் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. மகான்களோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே தேவைப்படும். குருங்கிறவர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒருத்தரோட லைஃப்பில். இதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயம். ஸோ இது எல்லார்கிட்டேயும் இது போய் சேரணுங்கிறது தான் இதோட இன்டென்ஷன். ஸோ குருவை பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவார். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.